நான் ஒரு போலீஸ் ஆபீசர். சத்தம் போட்டு பேசாத. இது தர்மாவோட கோர்ட். இங்க குற்றவாளிங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது. நான் குற்றவாளியா? எப்படி சொல்ற? நீ குற்றவாளியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை நான் இங்க எடுத்துட்டு வர சொன்னேன். சட்டத்தை பாதுகாக்கிற இன்ஸ்பெக்டர்ங்கிற லைசன்ஸ் உனக்கு கிடைச்சு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துக்குள்ள விசாரணைங்கிற பேர்ல ஒரு அப்பாவியை இழுத்துக்கிட்டு போய் லாக்அப்ல அடிச்சு சாகடிச்சிருக்க. ஃபேக்டரியில் நடந்த ஸ்ட்ரைக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவரை பார்க்க வந்த அவரோட பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு கற்பழிச்சிருக்க. எல்லாமே போய் அவன் பொண்டாட்டியே நான் அவளை கெடுக்கலன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கா. அது நீ சொல்ல சொன்னது. ரேப் பண்ணதும் இல்லாம அவங்கள மிரட்டி கோர்ட்ல அப்படி சொல்ல வச்சிருக்க. நான் அப்படி அவளை மிரட்டி கோர்ட்ல சொல்ல சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? இத பாருமா, இங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா உண்மையை சொல்லு. என் புருஷனை பார்க்க போன என்ன இவர் கிடைச்சது உண்மைதான். இங்க நான் நீதிபதியா இருந்தாலும் தீர்ப்பு சொல்றது இவங்க தான். இப்ப நீ குற்றவாளியின் தீர்ப்பாயிருச்சு. விசாரணைங்கிற பேர்ல அப்பாவி ஜனங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை அடிச்சு சாகடிக்கிறீங்களே, அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஓ சட்டையில இன்னொரு ஸ்டார் ஏறணுங்கிறதுக்காக இந்த அப்பாவி ஜனங்க உயிர் தானே உனக்கு கிடைச்சது. தர்மா, எனக்கு கண்ணு தெரியலையேன்னு அந்த அல்லாவை நான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி பாவிகளை எல்லாம் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னை இப்படி ஆக்கியிருக்காருன்னு அந்த அல்லாவுக்கு இப்ப நான் நன்றி சொல்றேன். தர்மா, அவனை மன்னிச்சு விட்டுறாதப்பா. உன் பேருக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை நிலநாட்டு. சட்டம் ஒரு இருட்டற, அதுக்கு ஒளி கொடுக்கறதுக்காகத்தான் நீ வந்திருக்கிற. தர்மா, ஒரு மிருகத்தை கொல்லணும்னா மனுஷனா இருந்தா மட்டும் பத்தாது, மிருகமா மாறித்தான் ஆகணும். கற்பழிச்சா கொலை பண்ணா என்ன தண்டனைன்னு உனக்கே தெரியும். என்ன தேடுற? ரிவால்வரையா? வேண்டாம் தர்மா, என்ன கொண்டுடாத. ஒரு போலீஸ் ஆபீசரை கொண்டுட்டா என் டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்டோட நன்மைக்காகத்தான் இப்ப இதை நான் செய்ய போறேன். அரசாங்கம் உனக்கு கொடுத்த ரிவால்வர் குற்றங்களை அழிக்கிறதுக்காக. ஆனா அந்த ரிவால்வரை வச்சுக்கிட்டு மத்தவங்களை மிரட்டி குற்றங்களை நீ செஞ்சிருக்க. முதல் தடவையா அந்த ரிவால்வர் ஒரு நன்மையை செய்ய போகுது. தலைவரே, போதுமா? இது ஃபாரினுக்கு அதிகம், பட்டைக்கு குறைவு. நட்டை போடாம எந்திரிச்சு வா. என்னாச்சு பார்ட்டி எப்படி இருந்துன்னு சொல்லாம கமக்கமா வரீங்களே? பிரமாதப்படுத்திட்டீங்க. ஆமா, எனக்கு எதுக்கு பார்ட்டி கொடுத்தீங்க புரியலையே. கோழிக்கு இற போடுறது கறிக்கு தான். தண்ணி அடிச்சா போதை அதிகம், நிதானம் குறைவு. போதையில் ஏதாவது உளறி கொட்டுவேன்னு பார்த்தா ஸ்டடியா இருக்கிய. இந்த முதலமைச்சர் ஃபாரின்ல இருந்து வந்ததும் வராதுமா போலீஸோட சேர்ந்து எங்களை பத்தி கிண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அந்த ஆளு ஆட்சியில இருக்க கூடாது. நாம எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு உன்னுடைய கட்சி கூட்டணி ரொம்ப உதவுச்சு. அதே மாதிரி இந்த சிஎம் கவுக்குறதுக்கும் உன்னுடைய கூட்டணி தேவைப்படுது. வர சட்டசபை கூட்டத்துல சிஎம் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வர போறாங்க. அதுல உங்க எம்எல்ஏக்களை விட்டு ஓட்டு போட சொல்லு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல சிஎம் தோத்துட்டா நான் தான் அடுத்த சிஎம், நீ தான் டெப்டி சிஎம். மன்னிக்கணும், நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. இந்த டைலாக் அதிக பிரசங்கத்தனத்துக்கு அதிகம், திமிருக்கு குறைவு. ஏதோ சொல்லி ஓட்டு போட்ட நம்பிக்கை துரோகம் செஞ்சுதான் என் சட்டசபையில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்னையா பேசுது? இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். உன் முகத்துக்கு மீசை அதிகம், தலைக்கு முடி குறைவு. அதுக்காக குடிச்சதெல்லாம் வாந்தி எடுக்க போறேன். பொத்திட்டு போமே. போறேன். சிஎம் கிட்ட போய் இங்க நடந்ததெல்லாம் சொல்றேன். ஏன்பா? பாவம், அவனுக்கு வேகம் அதிகம், விவேகம் குறைவு. என்ன தாஸ், அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான், நீ பாட்டு சும்மா இருக்கிற. எனக்கு முன்னெச்சரிக்கை அதிகம், உங்களுக்கு மூளை கொஞ்சம் குறைவு. அவன் குடிச்ச பிராந்தியில விஷத்தை கலந்துருந்தேன். நம்ம வழிக்கு வந்திருந்தா மாத்து மருந்து கொடுத்துருந்துருப்பேன். வரல, போய் தொலைட்டோம்.
பாவம் சிஎம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஆண்டவன் கிட்ட போய் கூட்டணி சேர்ந்துருப்பான். உங்களுக்கு பயம் அதிகம், இப்போ எனக்கு போதை குறைவு. வாங்க இன்னொரு ரவுண்டு ஊற்றிக்கலாம். யாரு? நான் தர்மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. அந்த அல்ல அவனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. உட்காருப்பா. ஷர்மிளா, டீ கொண்டாமா. ஏன் தர்மா, காலனியே இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கே. இன்னைக்கு உன் பிறந்த நாளப்பா? இல்லம்மா, நான் வீட்டை விட்டு வந்த நாள். என்னப்பா, வீட்டை விட்டு வந்தது நினைச்சு உனக்கு வருத்தம் இல்லையா? இல்லம்மா, என் வீட்டில் நான் இருந்திருந்தா என் குடும்பத்துக்கு மட்டுமே நல்லது செஞ்சிருப்பேன். வெளியே வந்ததுனால தான் எத்தனையோ குடும்பங்களுக்கு என்னால் நல்லது செய்ய முடியுது. அதனால தான் இப்படி சொந்தங்கள்லாம் கிடைச்சதுனால என் பிறந்த நாள் மாதிரி கொண்டாடுறேம்மா. பாட்டி, அவருக்கு ஆடை இருந்தா பிடிக்குமா இல்லாம இருந்தா பிடிக்குமா? ஏதோ ஒண்ணு சீக்கிரம் கொண்டாந்து குடுமா. பாட்டி, நான் இப்படியே வர போறேன். இதுக்கு என்ன பெருசா அறிவிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? வா. ஐயா வேணாம், அவ வர வேணாம். என்ன தர்மா, யாருக்குமே பயப்படாத நீ இவளுக்கு போய் பயப்படுற? உங்களுக்கு தெரியாது, அதுல ஒரு விஷயம் இருக்கு. பாட்டி, அவருக்கு ஆடை இல்லாத ஸ்பெஷல் டீ ரெடி. என்னம்மா அங்கேயே இருந்து கத்திக்கிட்டு இருக்க? கொண்டாந்து குடு. அது அங்கேயே இருக்கட்டுமா, நானே போய் வாங்கிக்கிறேன். நல்ல புள்ள போ. நல்ல வேலை ட்ரெஸ் போட்டிருக்க. ஆம்பளை கிட்ட எப்படியா நடந்துக்கிறது? தர்மான்னு ஒருத்தர் வந்தாருங்க. அஸ்தியை வாங்கிட்டு போயிட்டாருங்க. गंगे च यमन सेव्य गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு. என்ன கமிஷனர் ஐயா உங்களுக்கு செக்யூரிட்டி தர சொல்லியிருக்காரு. எனக்கே செக்யூரிட்டியா? போங்கய்யா. ஹலோ கான் சார், நான் ரஞ்சித் பேசுறேன். விஜயை கொலை செஞ்ச விஷயம் எப்படி என் பத்தினி கீதாவுக்கு தெரியும் குழம்பிட்டு இருந்தோமே, அந்த குழப்பத்துக்கு விட கிடைச்சிருச்சு. விஜயோட பேனா மூடி அவ கையில கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம தான் கொலைகாரன்னு அவளும் முடிவு பண்ணிட்டா. பாவம், அவளையும் நம்ம கொலை பண்ணிட்டோம். கான் சார், என் அண்ணன் ராஜாவோட பணத்தை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கே தர்மாவோட குடும்பத்தை அழிக்கணுங்கிற வன்மம் என் நெஞ்சில தீயா எரிஞ்சது.
அவன் அண்ணன் தங்கச்சிய மேல நினைச்சதுக்கு அப்புறம் அந்த தீ தணலா இருக்கு. அந்த தர்மம் அழிஞ்சாத்தான் அது அணை. என் கையால தான் வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னு அடிக்கடி சொல்லுவியே, இன்னைக்கு என் கையால தான் வாழ்க்கை முடிய போகுது. தர்மா, தர்மா, என்னை விட்டுரு தர்மா. தர்மா, என்ன ஒண்ணு செஞ்சாத தர்மா. தர்மா, நான் தங்கச்சியோட புருஷன். அதை எல்லாம் விட உன்னோட உயிர் நண்பன். ப்ளீஸ் தர்மா, தர்மா, என்னை விட்டுரு தர்மா. தர்மா, தர்மா, என்னை விட்டுரு தர்மா. முன்னெல்லாம் 3 பெக்கு அடிச்சாலே மப்பு ஏறிடும். இப்போ 8 பெக்கு அடிச்சு கூட போதை ஏற மாட்டது, தூக்கமும் வர மாட்டேங்குது. செஞ்சதெல்லாம் மறக்கவும் முடியல, செய்யாம இருக்கவும் முடியல. கான் சார், உங்களுக்கு ஃபோன். இன்னொரு பெக்கு. ஹலோ கான், நான் ரஞ்சித் பேசுறேன். யாரு? ரஞ்சிதா? என்ன தர்மா என்ன தேடி வந்தான். விஜய் கொண்டது, அவன் தங்கச்சியை கொண்டது எல்லாமே நம்ம தான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன? அண்ணன் தங்கச்சி போன இடத்துக்கு நீயும் போயிடுன்னு அவனை அனுப்பிட வேண்டியதானே? நான் ட்ரை பண்ணேன், ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கண்டிப்பா உன்னை தேடி அவன் வருவான். என்ன தேடி வருவானா? அப்படி அவன் வந்தான்னு வச்சுக்க, மச்சான் சாவு என் கையில தான். ஓகே ரஞ்சித், நீ ஒன்னும் கவலைப்படாத. என் கையால எத்தனை பேரை நான் கொண்டு இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். தர்மா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஏன்டா பயப்படுற? நீ எத்தனை பேரை கொண்டு இருக்க? பயப்படலாமா? ஒண்ணும் பண்ணிடாத தர்மா. உன்னை இந்த 4 சவத்துக்குள்ள வச்சு கொல்ல மாட்டேன்டா. எத்தனை பேரை நீ நடு ரோட்ல வச்சு கொண்டு இருப்ப, அதே மாதிரி ஓ முடிவும் மத்தவங்க முன்னாடி தான் நடக்கும். ஓடுறா, சாபு உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஓடுறா. உங்க மாத்துக்காரன் வேற ஒரு மாத்துக்காரன் கொல்ல பாக்குறான். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய், என்னடா சொன்ன? நீ எங்க மதத்துக்காரனா? போதை மருந்த பயன்படுத்துறதே தப்புன்னு எங்க மதத்துல சொல்லி இருக்குடா. ஆனா கண்ணு தெரியாத அப்பாவிங்களை வச்சு போதை மருந்த கடத்துறதே தொழிலா வச்சிருக்கிற நீ எங்க மதத்துக்காரனா? எங்க மதத்துல உருவ வழிபாடு கிடையாது,
ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அல்லாஹ் இருக்காருன்னு நாம எல்லாம் நினைக்கணுங்கிறதுக்காக. ஆனா உயிரை பத்தியே கவலைப்படாம எத்தனையோ பேரை கொலை பண்ண நீ எங்க மதத்துக்காரனா? ஆயிரம் நல்லவங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு கெட்டவன் இருந்தா எல்லாமே வீணாயிடும் சொல்வாங்க. அதே மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு சில பேராலதான்டா எங்க மதத்துக்கே கெட்ட பேர் வருது. இது பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நம்ம தர்மா ஜாதி மதம் இனம் பார்க்காம நம்ம மதத்துக்காரங்க எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கு. அதை மட்டும் நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தர்மா, இதுவும் உன் கோர்ட்டு தான். அந்த கோர்ட்ல இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை நிறைவேற்று.